2 நாளைக்கு முன்னாடி வச்ச மெஹந்தி என்னோட கையில பார்த்தீங்கன்னா, அப்படியே தொலி மாரி பிஞ்சிட்டு வருது. இது என்ன பெரிய விஷயமா? இது நார்மல் தானப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இது நார்மல் கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய பிளாக் ஹென்னா, இன்ஸ்டன்ட் ஹென்னா இந்த மாதிரியான மெஹந்தி கோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துலயும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்கறாங்க. பாராஃபினைலின் டயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிடி அண்ட் அம்மோனியா இந்த 2ம் வந்து அதிக அளவுல சேர்க்கப்படுது. இது சேர்க்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம அந்த மெஹந்தி கோனை வைக்கும் போதே வந்து அந்த கலர் இன்ஸ்டன்ட்டா ஒட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அம்மோனியா சேர்க்கிறது ஸ்கின்னுக்குள்ள அது நல்ல ஊடுருவி 2-3 நாள் வரைக்கும் அந்த கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதனால தான் நாங்கள் நேச்சுரல் ஆர்கானிக் ஹென்னா வாங்கி பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் சொன்னது அந்த ஆர்கானிக் ஹென்னா தான். அதில் தான் வந்து அந்த கலர் ஃபாஸ்ட்டாக அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக 0.4%லேருந்து 29.5% வரைக்கும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்க்குறாங்க. சரி, இதெல்லாம் இல்லாமல் தயாரிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தப்பு ப்ராடக்ட் மேலே கிடையாது, நம்ம மேலே தான். ஏன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கலர் பிடிக்கணும் இல்லையா? காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு ராத்திரி தான் கோலம் போட்டுட்டு இருப்போம். அப்போ காலையில் நமக்கு பிரைட்டாக தெரியணும் இல்லை? ஸோ அப்போ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் சேர்த்தா தான் நல்லா பிரைட்டாக தெரியும். சரி, நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் அது எல்லாம் பியூர் கெமிக்கல் டை தான். கடையில் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஹென்னா எல்லாமே வந்து பியூராக ஒரு கெமிக்கல் டை தான் அது. அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜி அண்ட் அந்த அம்மோனியா ஊடுருவி உங்களோட ஸ்கின்னுக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆபத்தான பொருட்கள் தான். மருதாணி இலையை அரைச்சு வச்சிங்க அப்படின்னா கலர் முழுவதுமா படிகிறதுக்கு 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அதனால மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.